கொலாபரேஷன் பண்ணலாமா? நீங்க நெனைக்கிற மாரி கொலாபரேஷன் இல்ல. இது ஒரு ரெசிபி கொலாபரேஷன், இல்ல ஃபுட் கொலாபரேஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு இட்டாலியன் டெசர்ட்டான பேனகோட்டாவையும், மலேசியால ரொம்ப ஃபேமஸா இருக்க அந்த கூலா மலக்கா சிரப் அதையும் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு பெர்ஃபெக்ட் கொலாபரேஷனா இருந்துச்சு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து, இது வந்து ஒரு கோகோனட் மில்க் பேனகோட்டா. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு சாஸ் பேன்ல நல்லா திக்கான சில்லுண்ட கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன். அது கூட ஜெலாட்டின் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு, சுகர் சேர்த்துட்டு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அடுப்புல தூக்கி வச்சுட்டு, மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஜெலாட்டினும், சுகரும் வந்து நல்லா கரையணும். இது கொதிக்க வேணாம். நல்லா கரைஞ்சி லைட்டாக சூடு வந்தால் போதும். சூடு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த கோகோனட் மில்கோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோவா தெரியாது. அதனால் ரெண்டுமே பேலன்ஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன சின்ன பவுலில் ஊற்றி செட் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரே பவுலில் கூட வேணால் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறின பிறகு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நான் வந்து ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மறுநாள் காலையில் தான் எடுத்து ஓப்பன் பண்ணேன். இப்படியே அன்மோல்ட் பண்ணிவிட்டு மேலே ஏதாச்சும் ஸ்ட்ராபெரி டாப்பிங்ஸ், ப்ளூபெரி டாப்பிங்ஸ் மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஆனால் என்கிட்ட இல்லை. அது சும்மா சாப்பிடவே சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஏதாச்சும் அது மேலே ஒரு டாப்பிங்ஸ் வேணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சா, சரி கூலா மலக்கா இருக்கான்னு பார்த்தேன். அதாவது கூலா மலக்கானா கருப்பட்டி பார்த்தா இல்லை. சரி கோகோனட் சுகர் கொஞ்சம் இருந்துச்சு. அதை ஒரு சிரப் மாதிரி செஞ்சு மேலே ஊற்றி சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.